இப்போது விஜய் சாரை வந்து இன்றைக்கி நேற்று அரசியலில் டார்ச்சர் பண்ணலை. அவரோட தலைவா படம் அந்த டைட்டில் கார்டு டைம் டு லீட், அந்த டைட்டில் கார்டுலேருந்து பார்த்தோம்னாக்க பேரறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் நல்ல அரசியல் தலைவர் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போயிட்டுருக்கும். அதனால தான் வந்து தலைவா படத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே தடை பண்ணி கேரளாவில் ரிலீஸ் ஆகி அது படத்தோட கதையெல்லாம் லீக் ஆகி அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் போணுச்சு. ஆனால் நல்ல படம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் டெத்து, அப்புறம் விஜய் சாரை செருப்பால் அடித்தது, தாக்குனது எல்லா பேருமே பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்குறாங்க, அவர் சாப்பாடு போட்டதுனால வந்து சாப்பாடு போட்டால் விஜயகாந்த் ஆயிடுவியான்னு சொல்லி கேட்டது, விஜய் சாருக்கு நிறைய டார்ச்சர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய சினிமாக்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. சில அரசியல் கட்சிகள் இருந்துகிட்டு இருக்காங்க, விஜய் சாரை மட்டும் குறி வச்சு சில அரசியல் கட்சிகள் செயல்பட்டு இருக்காங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்த்துட்ருக்கேன். ஏதாவது